வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும். கத்தரிக்காயில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டுறதுக்கும் சளி இருமலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் மக்களே. ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய மருத்துவன்மைகள் கத்தரிக்காயில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கத்தரிக்காய் அதிக நார் சத்து மற்றும் நீர் சத்து இது இரண்டுமே கொண்டு இருக்கு. ஒரு கப் கத்தரிக்காயில் 35 கலோரிகள் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும். இதனால எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் கத்தரிக்காயை தாராளமாக எடுத்துக்கலாம். தூக்கமின்மை மற்றும் பிற தூக்க கோளாறுகளை குணப்படுத்துறதுக்கு கத்தரிக்காயை சாப்பிடலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும். கத்தரிக்காயில் விட்டமின் சி அப்புறம் இரும்பு சத்து எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும். முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய சக்தி பெற்றது கத்தரிக்காய். வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் முதலியவற்றையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் ஒன்று. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடும்போது அதை கியூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். கத்தரிக்காயில் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதால நினைவு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. கத்தரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை வந்து கரைச்சிரும். மூளை செல்களை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாதுகாக்கும். கத்தரிக்காயை நீங்கள் பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது. முற்றிய பெரிய காய்களை அதிக அளவு நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய உடலில் அது சூடை ஏற்படுத்தும், அரிப்பை வந்து ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிஞ்சு காய்களை சாப்பிட்றது நல்லது. பல நூற்றாண்டுகளாக கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய அதிக ஃபைபர், அந்த நார் சத்து மற்றும் குறைந்த அந்த கார்ப் சத்து இருக்கிறதால கத்தரிக்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் பிளட்டில் அவங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவத்தில். இப்போ புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் தக்காளிக்கு இணையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் தான். இப்போ தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புக்கள் இது எல்லாமே கத்தரிக்காயில் இருக்குது. ஆனால் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் குறைவாக தான் இருக்குது. இதை ஈடு செய்கிறதுக்கு தான் கத்தரிக்காயில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இதய நோய்கள் வருவதை இந்த சத்துக்கள் உங்களுக்கு தடுக்கும். ஊதா பழங்கள் மற்றும் காய்கறிகளாக இருக்கக்கூடிய பீட்ரூட், அவுரி நெல்லிகள், பிளம்ஸ் மற்றும் கத்தரிக்காய் ஆகியவை ஆந்தோசைனின் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிடென்ட் கொண்டு இருக்கு. அப்போ கத்தரிக்காயில் சத்துக்கள் இருக்கிறதால இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்தை நீங்கள் சமன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய காய் இந்த கத்தரிக்காய் தான். நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் வந்து உடனடியாக சிதைந்து சத்தாக மாறுவதற்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி சத்து தான் பயன்படுது. கத்தரிக்காய் சாப்பிடும்போது பசியின்மை நமக்கு அகலும். அதாவது அந்த பசியின்மை ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கள வந்து கியூர் பண்ணிக்கிறது கத்தரிக்காய் மட்டும் சாப்பிட்டுங்க, சரியாக போயிடும். உடல் வலிமை குறைவதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடும்போது ஸ்ட்ராங்காக ஆரம்பிடுங்க. மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மரத்து விடுவது இது போன்ற பிரச்சனைகள்லாம் கத்தரிக்காய் உங்களுக்கு தடுக்கும். கத்தரிக்காய் ஒரு நிரப்பு மூலப்பொருளாக நன்றாக வேலை செய்யுது. ஸோ அதனால் வந்து உணவை சுற்றி இருக்கக்கூடிய சுவைகளை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்குது. கத்தரிக்காயில் குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு சத்து மற்றும் கால்சியம் இருக்குது. இது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த வலிமைக்கும் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டைப் 2 சர்க்கரை நோயை தடுக்கிறதுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து முன்னாடியே வராமல் தடுக்கணும்னாலும் குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். முற்றிய காய்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படும். ஆனால் முற்றிய காய்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்தலாம், உடல் சூட்டை ஏற்படுத்தலாம், அரிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு முற்றிய காய்கள் பயன்படுது அப்படின்றதால அதை அதிகமாக சாப்பிடும்போது அலர்ஜி ப்ராப்ளம், உங்களுடைய தோலில் வந்து தடிப்பு போன்ற பிரச்சனைகள், அரிப்பு போன்ற பிரச்சனைகள், அப்புறம் உடல் சூடு அதிகமாக ஏற்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கத்தரிக்காயை வந்து பிஞ்சு கத்தரிக்காயை சாப்பிட்றது நல்லது. ஸோ கத்தரிக்காயை சாப்பிட்டால் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.